அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடிஞ்சா இரு, இல்லாட்டி கிளம்பி போயிட்டு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறேன். அப்ப வந்து கெஞ்சாத. கொஞ்சமாச்சு நம்ம இடத்துல இருந்து யோசிக்கிறாளா? அப்ப நம்ம 2 பேரும் நான் தான் நீ தாண்டி ஆபீஸ் போகணும். நானா? மச்சான் ஆஃபீஸில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கடா. நான் சொல்ற மாதிரி இருக்கிறதுனா இரு, இல்லைன்னா வேலையை விட்டு கிளம்புடா. ஓ சீக்கிரம் ஆபீஸ் கிளம்பு. நான் எப்படி போறது? எப்படியோ போ. நான் இன்னைக்கு ஆபீஸ் போல லீவ் கேட்றேன். லீவ்லாம் கேட்க முடியாது. இன்னைக்கு வாழ்க்கையிலேயே முக்கியமான நாள், பிரசன்டேஷன் இருக்கு. சோ கண்டிப்பா போகணும். இன்னைக்கு தான் உனக்கு எல்லாமே இருக்கும். சரி போய் தொலைறேன். வேற ஏதாச்சும் மறந்துட்டோமா? மது, நான் எங்க வேலை பார்க்கறேன்னு தெரியுமா? தெரியுமே. பரவாயில்ல, புருஷன் பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கியே. ஐடிசில தானே? ஆமா, சோழவாட்டில் சர்வர் வேலை பார்க்குறேன். அது ஐடிடி போடி. சரி நான் எப்படி ஆபீஸ் போறது? எனக்கு தான் பைக் ஓட்ட தெரியாதே. நான் பைக் டாக்ஸி போட்டுருவா? அதெல்லாம் வேணாம், ஒரே பசங்களா வருவாங்க. சரி அப்போ பைக் டாக்ஸி பிங்க் போடலாம். என் உடம்பு வேற பொண்ணு மேல டச் ஆகுறது உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. இல்ல வேணாம். இப்போ நான் எப்படிதான் ஆபீஸ் போறது? அதுக்கு நான் வேற ஒன்று ரெடி பண்றேன். இப்போ நீ சீக்கிரமா போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகும். சீக்கிரம் போ போ. மது, கண்ணை மூட்டுக்குள்றி. ஆமா, புதுசா ஏதோ பார்க்க போற மாதிரி. போடா. கும்முன் இருக்காளே. நம்ம தானே அது. என்னடி உள்ளுல வர மல்லு மாதிரி நிக்கிற? ஏன் திரும்பி நிக்கிற? திரும்ப. வெக்கமா இருக்கு. சொல்லிக்கிட்டே இருக்க, திரும்பி. அழகா இருக்கேன்ல? ஐயோ ஐயோ ஐயோ, ஏன்டி ஷேவ் பண்ண? ஒரே கசகசன்னு இருந்துச்சு, அதான். ஆண்மகன் குண்டான அடையாளத்தை சரிஷ்டியடி. மீச தாடி இருந்தா மட்டும் ஆம்பளை கிடையாது. பொண்டாட்டியை புரிஞ்சுக்கிட்டு ஹர்ட் பண்ணாம நடந்துக்கணும். அதுக்கு முதல்ல நீ புரிஞ்சுக்கணும். ஒண்ணு இல்ல, இப்பதான் பார்க்க கொஞ்சம் டீசெண்டா அழகா இருக்க. இதுக்கு முன்னாடி மீசியும் தாடியும். ரொம்ப பேசாத. எல்லாம் ஓகே, இப்ப போ. நில்லு. போறதுக்கு முன்னாடி இந்த முடியை கொஞ்சம் மடிச்சு தைச்சு விட்டுறியா? என்னால சும்மா இப்படி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. இப்ப தெரியுதா முடி வளர்க்கறதோட கஷ்டம் என்னன்னு? ஆமா ஆமா, வா. எனக்கு நீ இந்த மாதிரி முடிய கட்டி விடணும்னு ஆசையா இருந்தேன். கடைசியில நானே நீயா மாதிரி எனக்கு நானே கட்டிட்டு இருக்கேன். அதான் ஆசை நிறைவேறிச்சுல, விடு. சரி, இப்ப ஆபீஸ் போனா நான் மாட்டிக்க மாட்டேனா? நல்ல வார்த்தையே வராது அடி உன் வாயில இருந்து. நீ நல்லா கவனிச்சியா? நம்ம 2 பேரோட வயசு நமக்கு மட்டும் தான் கேக்குது. வெளியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நார்மலா தான் கேக்குது. சோ நீ ஆபீஸ் போனியா வந்தியா நீரு யாருக்கிட்டையும் பேச்சு கொடுக்காத. முக்கியமா அங்க டிஎல்னு ஒரு பறக்கா வெட்டி இருப்பான், அவன் கிட்ட மட்டும் ராகவா லாரன்ஸ் நளினத்தை காட்டுறாத. அப்பதான் மாட்டிப்போம். எம்டி கிட்ட போட்டு விட்டுருவான். அப்புறம் எல்லா வேலையும் பண்றது நீ. அந்த ஆள் சும்மாவே இருந்துகிட்டு உன்னை மாட்டி விடுறானா? ஒரு தடவையாச்சு உனக்காக அந்த ஆள் கிட்ட தைரியமா பேசிருக்கியாடா நீ? எனக்கு அவன்கிட்ட பேச ஒரு நிமிஷம் ஆகாது, அப்புறம் வேலையை விட்டு தூக்கிடுவான். இந்த வீட்டு லோனு, அம்மா ஹாஸ்பிட்டல் செலவு, இந்த குடும்ப சூழ்நிலை, இதெல்லாம் யோசிச்சு தான் அமைதியா இருக்கேன். அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. உனக்கெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் புரிய வைக்கவே முடியாது. பரவாயில்லையே, மெச்சூர் ஆயிட்ட. நான் என்ன மெச்சூரான? மெச்சூரிட்டின்றது புரிஞ்சுக்கிறதோ புரிய வைக்கிறதோ இல்ல, புரிய வைக்கவே முடியாதுன்றத புரிஞ்சுக்கிறது. இப்பவாச்சும் புரிஞ்சுக்கிட்டியே. போடா லூசு. அப்புறம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெளில வாங்கி சாப்பிட்டுக்கிறியா? என்னால சமைக்க முடியல. எப்படியோ அத்தைக்கு சமைப்பல்ல, அப்ப என்ன பண்ணுவ? அப்ப உனக்கு கால் பண்ணுவேன். இப்ப நீ கிளம்பு. வாங்கம்மா, பொறுமையா. இவனை மொத்தமா வலிச்சிட்டு வந்து நிக்கிறான். இவனா? இவனுக்கு நான் பைக் டாக்ஸில போயிருப்பேன்டா. இவன் ஒருத்த மட்டும் தான் ஆபீஸ்ல பசங்க கூட மட்டும் பேசுவான். இவன் தான் சேஃப். அண்ணா, வண்டி பஞ்சர் ஆயிருச்சு. சரி, இவரையும் உங்க கூடயே கூட்டு போயிடுறீங்களா? பஞ்சரா? அது என்ன அங்க என்ன ஆன்டிக்கு இது சுமாரா தான் இருக்குது. இது நம்மளை பார்க்க சொல்லிச்சு. சீக்கிரம் வாய்த்தோல. பாத்தீங்களா, பஞ்சர் ஆயிடுச்சு. சரிம்மா, நானே கூட்டு போயிடுறேன். வாடா. டேய், நீ என்னடா இப்படி உட்கார்ற? எனக்கு இப்படி தாண்டா கம்ஃபர்டபுளா இருக்கும். எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குடா. பொண்ணு மாதிரி உட்காராம தயவு செய்து 2 கால் போட்டு உட்காரோம். ஐயோ, கண்டுபிடிச்சிருவான் போலயே. குடும்பமே லூஸ் ஆயிடுச்சு போல. ஏன் இங்க கொஞ்சம் பின்னாடி, நீ இங்க கொஞ்சம் முன்னாடி. இதுக்கு மேல டேங்க்ல தான் உட்காரணும். பார்த்து பத்திரமா சீக்கிரமா மெதுவா போங்க. பார்த்து பத்திரமா சீக்கிரமா மெதுவா. எப்படிரா? நீ போடா. சர்ரா.
டேய் இறங்குடா. இங்க ஏன்டா நிறுத்துற? எனக்கு டீலாம் வேணாம். நீயே கேட்டாலும் நான் அதெல்லாம் வாங்கி தர மாட்டேன். ஏன்னு சொல்லு. ஏன்? அதெல்லாம் ரொம்ப கெட்ட பழக்கம்டா. அதான் மொத்தமாக நிறுத்திட்டேன். எதுக்குமே அடிக்ட் ஆகக்கூடாது மச்சான். பரவாயில்ல, திருந்திட்டான் போல. இதுக்கப்புறம் ஒன்லி மூச்சு பயிற்சி தான்டா. டீ கடையில யோகாவா? அட பாவி. இனிமே நோ தேயிலை, ஒன்லி புகையிலை. இந்தா. எனக்கெல்லாம் வேணாம். உன் பொண்டாட்டி இங்கே இல்லடா. அடி. நான் அவகிட்ட சத்தியம் பண்ணியிருக்கேன் அடிக்க மாட்டேன்னு. 1200 சத்தியமா? என்னடா கீழே வந்து எதாவது மறந்துட்டியா? நேத்து தானடா ஒரு பாக்கெட் தம் அடிச்ச. அதுல வேற என்கிட்ட இருக்கிறத புடுங்கி அடிச்சேடா. புடுங்கி அவன நான் இன்னிலேருந்து பிடிக்கிறதா இல்லை. நான் விட்டேன், நீ விட்டுரு. எப்படி விட்டா மத்தியா? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு. லுங்கி என்னடா நைட்டியை மேலே ஏற்றி கட்டும்போது அடிக்கிற காத்து இருக்கே, அடடடா. அடியில் ஃபேன் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். எப்படி தான் இந்த சாரி ஜாக்கெட்டு உள்ளாடெல்லாம் போடுறாங்களோ, ஒரே கெடுப்பாகுது. தீந்துச்சா? எனக்கு தெரிஞ்சு போச்சு, எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நல்லா தானே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீயும் மாறிட்டல. தெரிஞ்சுச்சா? பதில் பேசு. அது வந்து நான் அவ நான். அதான் தெரியுதே, நீ அவனை ஒண்ணுமே கேக்குறது இல்லன்னு. அவன் ஆபீஸ் போய் இவ்வளவு நேரம் ஆகியும் அவன் அடிச்ச சிகரெட்டோட வாசனை இன்னும் போகல. இன்னும் திருந்தல அவன். அவ்வளவுதானா அத்தை? ஒரு நிமிஷம் இருங்க. என்ன கக்கூஸ்ல கராத்தா பண்றா? இப்ப போயிருச்சு அத்தை. வேணும்னா மோந்து பாருங்க. என்னது இது? காலையில ஏஞ்சோடனே ஒரு நைட்டியை போட்டுக்கிட்டு புடவை கிட்ட கட்டுறது இல்லையா? புகையும் ஓட்ட தெரியல, புடவையும் கட்ட தெரியல, எக்ஸாக்ட் ஃபேனை கூட போட தெரியல. கட்டுறேன், முதல்ல வாயை கட்டுறமா. சரியான ஆபீஸ் தான் வந்திருக்கேனா? இன்னைக்கு எப்படியாச்சும் சமாளிச்சிடணும். ஹே, ஹாய் கௌதம். ஹாய். என்ன ஷேவ்லாம் பண்ணிட்டு வித்தியாசமா இருக்க? இவ யாருன்னு தெரியலையே, சமாளிப்போம். என்ன அவாய்ட் பண்ணிட்டே இருக்கேல? இன்னும் எவ்வளோ நாளைக்குன்னு பார்க்குறேன். அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன். வரட்டா? பாய். சண்டாளி, இவையே அவளை வச்சுக்கணும்னு சொல்றா. சரியில்லையே. போயிட்டாளா? இவளை அப்புறம் வச்சுக்கிறேன். ரீனா ரீனா பொண்ணு பிடிச்சிட்டா. எல்லாம் டெக்னாலஜி. ரீனாவா? அந்த வீணா போனவனுக்கு ரீனா கேக்குதா? இருக்கட்டும், அவனை வீட்டுல போய் வச்சுக்கிறேன். செத்தடா நீ. அப்போ நான் யாரை வச்சுக்குது? பாஸ், அதான் நான் இருக்கேன்ல. ஒருத்தன் இந்த ஆபீஸ்ல இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அதையும் அவன் கரெக்ட் பண்ணிடுவான் போலயே. எப்படி கல்யாணமும் பண்ணுவான், அவளையும் கரெக்டும் பண்ணுவானா? விட மாட்டேன். விட மாட்டாங்க போலயே. வேலை வாங்கிட்டே இருக்காங்களே, கொஞ்ச நேரம் உட்காருவோம். அம்மாடி மது, பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டியா? இதான் வந்துருச்சுல. இதோ கழுவுறாத்த. கொஞ்ச நேரம் உட்கார விட மாட்டாங்க போலயே. எங்க உட்கார்றது? ஐ லைட் எரியுதே. நீ ஆபீஸ்க்குள்ள போனதும் லெஃப்ட் சைடுல 2வது சீட்டு, புரிஞ்சுதா? அப்போ இங்கதான், அங்கேயே போய் உட்காந்துருவோம். எவன்டா அவன் பொம்பளை மேல கை வைக்கிறவன்? குட் மார்னிங் கௌதம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங்லாம் கேட்டு வாங்குற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டாடா நீ. கேட்கவே இல்லையே. எம்டி உன்னை அந்த பிரசன்டேஷன் பண்ண சொல்லிட்டா அந்த ப்ராஜெக்ட் ஒன்று கிடைச்சிருமா? எதை பத்தி பேசுறான்? பார்க்குறேன், அந்த பிரசன்டேஷன் நீ எப்படி பண்றேன்னு நான் பார்க்குறேன். என்ன இவன் பயன்படுத்திட்டு போறான்? இப்ப என்ன பண்றது? என்ன பண்ணும் அத்தை? என்ன மது? என்ன பண்ணும் அத்தை? துணியெல்லாம் துவைச்சு போட்டுரு. ஆ. இரு துணியை துவைச்சிட்டு வீட்டெல்லாம் நல்லா பெருக்கி கிளீன் பண்ணி மாப்பும் போட்டுரு. இரு அப்படியே மத்தியானத்துக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி சமையலும் பண்ணிடு. அவ்வளவுதானே அத்தை? இப்போதைக்கு அவ்வளவுதான். எனக்கு ஞாபகம் வரும்போது அப்புறமா சொல்றேன். ஞாபகம் வேற வருமா? என் மருமக தான் வேலையே செய்ய மாட்டா. என்ன பண்றது? காத்தே வரல. நம்மளும் சும்மா இவங்கள மாதிரி தட்டுவோம். ரீனா கௌதம், இந்த பக்கம் இன்னும் பெட்ஷீட்டு தலைக்காணிலாம் கொண்டு வரவா? கம்ஃபர்டபுளாக படுத்துங்கிறீங்களா? இல்லை சார், பரவாயில்ல. அப்போ வேலை செய்ய ஆஃபீஸ் வரல, இதுக்கு வீட்லயே படுத்து தூங்க வேண்டியதானே? எதுக்கு ஆஃபீஸ் வந்து ஏன் உயிரை வாங்குறீங்க? வேலையை பாருமா. கல்யாணம் பண்ணிட்டு எப்படி தான் என் கூட வாழ போகிறாலோ தெரில. அவர் கிடக்குறாரு, என்னாச்சு? அது அது வந்து பீரியட்ஸா? ஆமாம் கௌதம், வயிறு ரொம்ப வலிக்குது. டேப்லெட் போட்டால் கொஞ்சம் கேட்கும், ஆனால் டேப்லெட் கொண்டு வரல. டேப்லெட்லாம் வேணாம், உடம்புக்கு நல்லது இல்லை. ஒரு நிமிஷம் இரு, வரேன். கை நீட்டு.
இந்த வெந்தயம் ம், இத போட்டு தண்ணி குடி, கொஞ்சம் பெயின் கேட்கும். ம், ம். தலை வேற வலிக்குது. தலை வேற வலிக்குது கௌதம். தலை வலிக்குதா? அங்க அங்க என்னடா வெந்தயம் வெந்தயம் உழைச்சிருவேன். இந்தா இந்த மாத்திரை போடு, தொலைஞ்சிருச்சு. கொஞ்சம் கேட்கும். இங்கதானே இருந்துச்சு. ஆஹா, உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா கௌதம்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, யாரா இருந்தாலும் அதான் பண்ணிருப்பேன். ம்ஹும். இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் போல. இவன் வேற. என் மாத்திரை பப்ளிக்கா என் மாத்திரை கவனிச்சுக்கிறேன், கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். பாஸ் அவன் வெந்தயத்தை கொடுத்து பந்தயத்தை ஆரம்பிச்சிட்டான். இந்த ஐடியா என்கிட்டயே கேட்டிருக்கலாமே பாஸ். எல்லாத்தையும் லேட்டா சொல்லு. ஹாய். போன் எடுக்க இவ்வளவு நேரமா? ரீனா இருக்கால, ஆமா ரீனா. உனக்கு தெரியுமா? அதை விடு, நீ மேட்டர் சொல்லு. அவளே வயிறு வலியில கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கா. அது புரியாம இந்த டீயை லூஸ் மாதிரி கத்திட்டு போறான். அவளை யார் கஷ்டப்பட்டு வேலை பண்ண சொன்னது? வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல. எங்களை மாதிரி உங்களுக்கு என்ன தலையேத்தா கஷ்டப்படணும்னு? பசங்க நீங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காக கஷ்டப்பட்டு வேலை பாக்குறீங்க. பொண்ணுங்க நாங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க வேணான்றதுக்காக கஷ்டப்பட்டு வேலை பாக்குறோம். We are not the same. பொண்ணுங்க நீங்க வேலைக்கு போனாலும் கல்யாணம் நடக்கும், பசங்க நாங்க வேலைக்கு போனா கல்யாணம் நடக்குமா? இந்த மாதிரி 1000 we are not the same என்னாலையும் சொல்ல முடியும். பட் அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல. அடுத்து குழம்பு வைக்கணும், என்ன பண்ணணும் சொல்லு. நான் மெசேஜ்ல அனுப்புறேன், பார்த்து பண்ணு. வாழ்க்கையில் குறுக்க வர்றதே உனக்கு வேலையா போச்சு. ஆமா ஆமா வேறயா? ஒரே குலுக்கமா இருக்குல்ல, ஏசி போடுறீங்களா? முடியாது போடா. ஹே ஏசி தானே, என்கிட்ட கேளு, நான் போடுறேன். நீ போடுறியா? நீ என் கையால இத புடி, நீ வா கௌதம், நம்ம போலாம். பேட்டரி அவனுக்கா? பாஸ் அவளை வச்சே ஏசிய போட்டான். அடுத்து அவளையே இல்ல பாஸ், அவளையே ஆஃப் பண்ண வைப்பான்னு சொல்ல வந்தேன். நானே ஆஃப் பண்றேன். ஒன்னு ஆன் பண்ணி இல்ல ஆஃப் பண்றா மயிறு. ஜிஓடிஹெச் போடா. நீங்க சொன்ன மாதிரி எல்லா துணியும் காய போட்டேன் அத்தை. துணி போட்ட கிளிப்பு போட்டியாமா? நீ பண்ற பாவெல்லாம் உன் பிள்ளையதாமா பாதிக்குது. முடியல அத்தை, இனிமே என்ன வேலை சொன்னாலும் மொத்தமா சொல்றீங்களா? நீ மொத்தமா கேட்டு போகும்போது. ஆமா அத்தை, நான் தான் கேட்கல. வேலை முடிஞ்சதா? மதியம் சாப்பிட்ட பாத்திரம்லாம் இருக்குல்ல, அதையும் கழுவிடு. இது என்ன பாத்திரமா கண்ணி தீவா, முடியவே மாட்டேங்குது. இன்னைக்கு ஒண்ணு முடிக்கிறேன். வீட்டுல வேலை பார்த்தா கடுப்பா இருக்கீங்க, சும்மா இருந்தாலே கடுப்பா இருக்கே. பரவாயில்ல, இது ஒண்ணு நல்லா இருக்கு. அங்க பாருங்க. இவன ஃப்ரீயாவா இருக்க? இதோ வரேன். தாண்டா. ஏய் சும்மா உக்காந்துட்டு இருக்காம இந்த ஃபைல்ல இருக்குல்ல, அந்த சிஸ்டம்ல அப்டேட் பண்ணு. எஸ் எஸ். எதுவுமே பண்ண தெரியாமன்ட்டு ஏன் தாலியா இருக்கிறது? bloody sweat. கௌதம் எங்க பாஸ் கூப்பிடுறாரு. வந்து தொலைறேன். கௌதம் கௌதம் இங்க வாங்க. கௌதம் அங்க இல்ல இங்க. கௌதம் சீக்கிரம் இங்க வா. கௌதம் அந்த ஃபைல் சேவ் பண்ணிட்டீங்களா? கௌதம் எம்டி கிட்ட இருந்து வாங்கின ஃபைல எம்டி கிட்டே கொடுத்துருங்க. இந்த ஆபீஸ்ல உங்களுக்கு இது ஒரு பேர் தான் தெரியுமாடா? நாடி உன் ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் பைத்தியமாடா? நீ கொஞ்ச நேரம் சும்மா உட்காந்தா அவங்களுக்கு எல்லாம் பொறுக்காதா? கௌதம் அங்க போ, கௌதம் அத பண்ணு, கௌதம் சுவிட்ச் ஆன் பண்ணு, கௌதம் இங்க வா, கௌதம் அங்க போன்னு கௌதம் கக்கூஸ் கழுவுன்னு மட்டும் தான்டா அவங்க சொல்லல. இப்ப தெரிதா என் கஷ்டம் என்னன்னு? இப்ப நீ வீட்டுல ஜாலியா தானே இருக்க? அடிங்கு. ஏண்டி ஜாலியா இருக்கனா? பாத்திரம் கழுவுறேன், சமைக்கிறேன், கிளீன் பண்றேன், ரிப்பீட். பாத்திரம் கழுவுறேன், சமைக்கிறேன், கிளீன் பண்றேன், ரிப்பீட். பாத்திரம் கழுவுறேன், சமைக்கிறேன், கிளீன் பண்றேன், ரிப்பீட். மறுபடியும் எங்க அம்மா டீ கேப்பா, கிளீன் பண்ணணும், ரிப்பீட். முடியலடி. ரிப்பீட்டு. இந்தா இதையும் கழுவிடு. என்னம்மா வேலை செய்ய சொன்னா முறுக்கு மின்னுட்டு இருக்க? என்ன பொண்ணும்? தேவுடா தேவுடா எழுமலை திரும்ப கூப்பிடுறேன். அத்தை எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அத்தை. பரவாயில்லையே, சீக்கிரமா எல்லா வேலையும் முடிச்சிட்ட. ரொம்ப டயர்டா இருக்கு, நான் வேணா உட்காந்துக்கவா? உட்காரது உட்காந்துட்டியா? ஏன் அத்தை? பரவாயில்ல மது, நீ ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா உட்காந்துட்டு இந்த புதினாவையும் கிள்ளிடு. அங்க என்ன டோரா பேக்கா எத்து குத்துனே இருக்குது. நான் இப்ப உட்காரலன்னா இந்த வேலை எனக்கு கொடுத்துருக்க மாட்டீங்களா அத்தை? சேச்சே இல்லம்மா, அப்ப அங்க அழுக்கா இருக்குன்னு தொடப்பத்தை கொடுத்து பெருக்க சொல்லியிருப்பேன். பரவாயில்ல, உட்காந்துக்கிறேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இந்த புதினாவை ரிலாக்ஸ்டா உட்காந்து கிள்ளிட்டு அப்படியே அங்க அழுக்கா இருக்குல்ல அதையும் பெருக்கிடு. சமைச்சே முச்சாச்சு, இது எதுக்கு? இப்ப இதை வச்சு நான் என்ன பண்றது? என்ன பண்ற மச்சான்?
எதுக்குடா அடிச்ச? சாரிடா, ஒரு டென்ஷன்ல தெரியாம. உனக்கு என்ன மச்சான் டென்ஷனு? கௌதம் ப்ரோ, அவன் மேல கை வைக்காத. ஏன் brother? அப்புறம் அவன் மேல கை வச்சிருவான். கௌதம், ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸ் என்ன? என்ன? ரெடியானு கேட்டேன்ப்பா. ரெடி தான் சார். சரி, ஓகே. என்னத்த ரெடி பண்ண சொல்றான்? அவனே போய் கேட்டுருவோம். ஹலோ. ஐயோ முடியலடி, நீ சொல்லும் போதெல்லாம் தெரியல. எங்க அம்மா கூட வீட்டுல இருக்கலாம் ரொம்ப கஷ்டம். அனுபவி, நல்லா வேணும். ஐயோ இதுக்கு மேலாம் வேணாம். அங்க என்ன ஒரே சத்தம்? அத்தை இங்க. அவங்க அசால்ட்டா 6 சீரியல் பார்த்து முடிச்சுட்டு பக்கத்து வீட்டு ஆன்ட்டியோட உலக செய்தி பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த காலத்து பொண்ணுங்களாம் எங்கடி வேலை செய்யறாங்க? ஒன்னொன்னுத்தையும் சொல்லி சொல்லி வேலை வாங்க வேண்டியதா இருக்கு. அதை விடு, நீ என்ன சொல்ல வந்தியா சீக்கிரம் சொல்லு. நான் ரொம்ப பிஸி, சின்ன மருமகள் சீரியல் பார்த்துக்கிறேன். அதுல அவ மாமியார் எப்படி கொள்றான்னு நான் பார்க்கணும். டே லூசு, உன் மேனேஜரு. ஐயோ அத்தை கூப்பிடுறாங்க, நான் அப்புறம் கால் பண்றேன். லூசு, இவ ஏன் கட் பண்றா? ஷோ, நான் ஏன் கட் பண்ண? பாத்ரூம் வர மாதிரி இருக்கு, போயிட்டு கால் பண்ணுவோம். ஐயோ, பழக்க தோஷத்துல போயிட்டோமே. என்ன மச்சான், எத்தனை நாள் பிளானு? இவன் ஒருத்த. நீங்களும் வாங்கம்மா. மண்டையும் போடா பாஸ், இன்னைக்கு அவனை முடிச்சிடுறேன். டேய் டேய் டேய், என்ன அவன் பாஸுக்கு? ஊஞ்சலாம் பட்டுச்சு. யார் அவன்? அவன் கத்துல வெளியே போக வேண்டிய எனக்கு டேய் 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 டேய், உள்ள போயிடுச்சுடா. ஓஹோ, பாம்பை பார்த்த மாதிரி கத்துறான். உன்னாலதான் எல்லாமே கௌதம். பாக்காத நீ. அழகா இருக்குடி. நான் கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கிறியா? உன்னை இப்படி பார்த்து ரசிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு. எங்க வீட்டுக்கு வந்தாலே நையா நையாண்ணா எங்க இருந்து பாக்குறது? இப்ப அவனோட வேலையை நீ பாக்குறது உனக்கு ரொம்ப தேவையா? தேவையில்லாம என் லைஃப்ல வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறல்ல. எனக்கும் உன்னை நல்லா பார்த்துக்கணும், சந்தோஷமா வச்சுக்கணும்னு அவ்வளோ ஆசைடி. என் பிரச்சனையில உன்னை கவனிக்க மறந்துட்டேன். என்னால லைஃப்ல நீ ரொம்ப கஷ்டப்படுறல்ல. சரி விடு, உன்னை பார்த்தாலும் பாவமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு ஒரு நல்லது நடக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இல்லாட்டி போடா. கண்ணாடியா? ஹாய் டீம். லாஸ்ட் ஸ்பிரிண்ட்ல நம்ம ஃபேஸ் பண்ண மேஜர் சேலஞ்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ அது எல்லாத்துக்குமான சொல்யூஷன்ஸ் தான் இந்த புது ப்ராஜெக்ட். ஸோ இதை பத்தி இப்போ கௌதம் வந்து நமக்கு பிரீஃபா ப்ரெசென்ட் பண்ணுவார். கௌதம், நைட் என்ன சமைச்சிருப்பான்? கௌதம் வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்க. இதோ பண்ணுவான் பாருங்க. கௌதம். டேய் கௌதம், டேய் உன்னதான்டா கூப்பிடுறாரு. ஓ, நான் தான் கௌதம்ல. ஆமா, என்ன ப்ரெசென்ட் பண்ணணும்? நல்ல கிஃப்டை வாங்கி எனக்கு ப்ரெசென்ட் பண்றியா? அடிச்சு வச்சுக்கோ, ப்ராஜெக்ட் ப்ரெசென்ட் பண்றா. ஓ, இதெல்லாம் அவன் என்கிட்ட சொல்லவே இல்லையே. எவன்டா? கமான் கௌதம், சீக்கிரம் போலாம், அந்த ஆள் வர இங்கேயே பார்த்துனுக்குறான். அதுக்கு நான் என்ன பண்றது? 2 minutes சார். ஓகே. God please save this child. கௌதம், உன் மேனேஜர் பிரசன்டேஷன் கேக்குறான்டா. அதான் காலையிலே சொன்னேனே. அத பண்ண வேண்டியது நீ தானே, எனக்கு சொல்லலையே. என்னால இப்ப பண்ண முடியாதுல்ல. ஏன்னா உனக்குள்ள நான் வந்துட்டேன், எனக்குள்ள நீ வந்துட்ட. எனக்குள்ள நான் இருந்து எப்படி பண்ணிருப்பனோ அதே மாதிரி எனக்குள்ள நீ இருந்து பண்ணு. ஐ மீன், இதெல்லாம் நான் கேட்கல. எனக்கு டைமும் கிடையாது. நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு, நான் பண்றேன். எத்தனை புருஷனுங்க பொண்டாட்டி வாயில இருந்து கேட்கணும்னு நினைக்கிற வார்த்தை தெரியுமா இது? இப்போ வச்சு புருஷன் நான் சொல்றத அப்படியே பண்ணு. ஹாய் டீம், இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது மெயினான 3 ஏரியாஸ்ல. சார், தண்ணி ஏதாச்சும் எடுத்துட்டு வா. தேவையில்லை. முன்னாடி பேசுனா பின்னாடி கேக்குது. சரி, ஓகே. டேய், அங்க என்ன பண்ற? இல்ல பாஸ், என் கண்ணாடியை மறந்து வச்சுட்டேன். பிரசன்டேஷன் இங்க நடக்குறா, இங்க பாடுறா. சரி பாஸ். போதும் போதும். அண்ட் இதுதான் நம்ம ப்ராஜெக்டோட மோட்டோ. தேங்க்யூ. என்ன அப்படி பெருசா சொல்லிட்டான்? எதுக்கு எல்லாரும் கை தட்டுறாங்க? சூப்பர் கௌதம், எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா கிளைண்ட்டுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஐ அம் டேம் ஷூர் அபவுட் இட். மிஸ்டர் கோவிந்தராஜ்,
இந்த ப்ராஜெக்டை நீங்க கௌதம்க்கு கூட இருந்து அசஸ் பண்ணுங்க. கௌதம், நீங்க தான் டீம் லீடர். கங்க்ராட்ஸ். கொஞ்சம் தள்ளுப்பா. கங்க்ராட்ஸ் கௌதம், என் கேபின் வந்துரு. அழாத அழாத கோவிந்த் ராஜா. நோ. சூப்பர் கௌதம். பாஸ் யாரும் விடுறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டா, செம்மையா பண்ண. ஆல் தி பெஸ்ட். வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. என்னாச்சு பாஸ்? பிரேக் ஒயரை கட் பண்றான். பண்ணிடுறேன், பிடிங்க பாஸ் அவனை. சூப்பர் மச்சான், சொல்லி கொடுத்த மாதிரியே பண்ணிட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், அவர் என்ன கேபின் கூப்பிடுறாரா? கூப்பிட்டானா போ. டேய், அவர் தான் அபிஷேக் பண்ண கூப்பிடுவாரா? வா ஜாலியா போவோம், என்னான்னு போய் பார்ப்போம். சார் வா கௌதம். என்ன கௌதம் சீன் போடுறியா? ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டா பெரியவனாடா நீ? நான் உன் கீழே வேலை செய்யணுமா? நீ எல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாதுடா. எப்பயுமே நீ தான் எனக்கு கீழே. நான் இப்ப நினைச்சாலும் உன்னை வேலையை விட்டு தூக்கி காட்ட முடியும். பாக்குறியாடா? கௌதம், இந்த வீட்டு லோனு, அம்மா ஹாஸ்பிட்டல் செலவு, நம்ம குடும்ப நிலைமையெல்லாம் யோசிச்சு தாண்டி அமைதியா இருக்கேன். அதெல்லாம் உனக்கு புரியாது. நான் கௌதம் பயந்துட்டியா? இந்த ப்ராஜெக்ட் உன்னை பண்ண விடாம பண்ணி என் கைக்கு வர வைக்கிறேன். பாக்குறியா? என்னைக்காச்சும் உனக்காக அவன்கிட்ட தைரியமா பேசிருக்கியா கௌதம்? உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ, போடா. வாட் டா? ஆமாண்டா, இந்த ப்ராஜெக்டை பத்தி டாப் டு பாட்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். உன்னால ஒரு புடுங்க முடியாதுடா கோவிந்தராஜ். மூடிட்டு என் டீம்ல எனக்கு கீழே வேலை செய்ய முடிஞ்சா பண்ணு, இல்லாட்டி கிளம்புடா. மறுபடியும் டாவா? உன்னை என்ன பண்றேன் பாரு கௌதம். பாக்குறேன், போடா ஹாஃப் பாயில். கோவிந்தா கோவிந்தா. எலிங்கெல்லாம் கூட சத்தம் போடுதா? போயிட்டான்டா. ரொம்ப நாள் ஆசை நிறைவேற்றிட்டா. மை டியர் பாய், சூப்பரா நோஸ் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டியா? கட் பண்ணிட்டேன் பாஸ். சூப்பர். அப்போ நான் போய் சிக்னல் கிட்ட அவன் விடுறதுக்காக வெயிட் பண்றேன். ஓகே பாஸ். நீ இங்கே வெயிட் பண்ண. சொல்லலாம் மர்கையா. பாஸ் போயிட்டாரா? இங்க என்னடா பண்ற? வெயிட் பண்றேன். சரி பண்ணு, நான் வரேன். என்னால முடியலடி. நீ எப்படிதான் சமாளிக்கிறியோ? அங்க எப்படி சமாளிச்ச? நீ மட்டும் எனக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லனா கண்டிப்பா மாட்டிருப்போம். ஆமா, உன் டிஎல் என்ன லூசா? எல்லாரும் முன்னாடி கை கொடுத்துட்டு கேபின்ல கூட்டு போய் திட்டுறான். மென்டல். ஆமா, அப்படிதான்டி, கண்டுக்காத. சேச்ச, நல்லா ஏறுன்னு ஏறிட்ட. நான் திட்டின திட்டுக்கு உன் பக்கம் வரவே யோசிப்பான். ஹேய் லூசாடி, நீ வேலை போச்சுன்னா என்ன பண்றது? நான் வேற ஏதாச்சும் வேலை பார்த்து உன்னையும் உங்க அம்மாவையும் பாத்துக்கிறேன். அதுக்கு இல்ல, நான் சம்பாதிச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டியா? அதெல்லாம் ஜாலியா தான் சாப்பிடுவேன். கௌதம், நீ சிகரெட் பிடிக்கிறத விட்டியா? நான் தான் உன் மேல சத்தியம் பண்ணிருக்கேனம்மா, அப்பவே விட்டேன். நீ விட்டத அவன் சொன்னான். ஏண்டா என்கிட்ட சத்தியம் பண்ணிட்டு அங்க போய் புகை விடுறியா? அது கூட விடுறா. யாரா அந்த ரீனா? உன் கூட க்ளோஸா பழகுறா, உன்னை கட்டியெல்லாம் பிடிக்கிறா. நீ அவளை கட்டி பிடிக்க விட்ட? ஓஹோ, உன்னை கட்டி போட்டு வதைக்கிறா. எங்கடா ஓடுற? நில்றா. நீயே உன் உடம்ப அடிக்காதடி. கௌதம் நில்லு, மரியாதையா நில்லு. வேணாண்டி, என்ன அடிச்சா உனக்கு தான் சேதாரம். வேணா சொன்னா கேளு, அங்கேயே இரு, அப்புறம் நான் வந்து அடிப்பேன். வேணா மது, வேணா சொன்னா கேளு கௌதம். கௌதம் என்ன பண்ற? மது,
நம்ம 2 பேரும் நம்ம 2 பேரும் என்னாச்சு இவனுக்கு? என்னடா ஆச்சு? காலையில இருந்து வாந்தி வர மாதிரி இருக்குது, வாந்தி வர மாட்டேங்குது, தலை சுத்துது, மயக்கம் வருது, சாப்பிடணும்னு தோந்து சாப்பிட முடியல. என்னடா பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்க? நான் பிரெக்னண்டா? பாஸ் போயிட்டாரு, நம்ம எப்போ போறோம்? சும்மா சும்மா